தங்கத்தட்டு. ஒரு காலத்தில் செரி என்ற ஊருக்கு 2 வியாபாரிகள் பானை, தட்டுமுட்டு, கைவினை பொருட்களோடு வந்தார்கள். இருவரும் ஒரே வகையான பொருட்களை தான் விற்க வந்தார்கள். அதனால் எவ்வாறு ஒரே ஊரில் விற்று அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் என்று ஆச்சரியத்துடன் யோசித்தார்கள். ஓ சுந்தர், ஒரே மாதிரி பொருட்களை ஒரே இட ஆட்களிடம் எவ்வாறு விற்பது? உன்னிடம் ஒன்றை வாங்கிவிட்டால் அதையே என்னிடமிருந்து ஏன் வாங்குவார்கள்? இடையில் பேசுவதற்கு மன்னிக்கவும், நான் ஒரு யோசனை கூறுகிறேன். இருவரும் நகரை பாதி என்று 2ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பக்கம் வியாபாரம் செய்யுங்கள், பிறகு அவர் இன்னொரு பக்கம் வியாபாரம் செய்யட்டும். முதல் பாதியில் உள்ளவர் தன் வியாபாரத்தை முடித்த பிறகு அடுத்தவர் மற்ற பகுதிக்கு சென்று வியாபாரம் செய்யலாம் அல்லவா? இது ஒரு அற்புதமான யோசனை. எங்களுக்கு உதவி செய்தமைக்கு நன்றி. அதன் பிறகு மகேஷ் மற்றும் சுந்தர் இருவரும் தங்களது பகுதிகளுக்கு சென்று கிராமவாசிகளுக்கு அழைப்பு விடுத்தனர். சட்டி பானைகள், மண்பாண்டங்கள், உங்களுக்கு பிடித்த கைவினை பொருட்கள். சிறிது தொலைவில் இருந்த ஒரு சிறுமி இந்த வியாபாரிகள் கூப்பாடு போடுவதை கவனித்து வீட்டிற்குள் சென்று தன் பாட்டியை அவசரமாக வெளியே அழைத்து வந்தாள். பாட்டியம்மா, சில கைவினை பொருட்கள் பளபளக்கிறது. எனக்கு பிரேஸ்லெட் வேண்டும், ஒன்று வாங்கி கொடுங்கள். ஓ குழந்தை, வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் என்னிடம் பணம் இல்லை. எப்படி அதை வாங்குவது? அந்த அசிங்கம் பிடித்த தட்டை விற்று பிரேஸ்லெட் வாங்கலாமா? ஓ, அந்த தட்டையா? கருப்பாக புகைப்படிந்துள்ளதே. ஒரு பிரேஸ்லெட்டுக்காக இதை யார் வாங்குவார்கள்? ஓ, முயற்சிக்கலாம் பாட்டி, ப்ளீஸ். ஓ சரி, முயற்சிப்போம். அப்போது அச்சிறுமியின் வீட்டருகில் மகேஷ் வந்து விட்டார். வாங்க, இங்க வாங்க, எனக்கு பிரேஸ்லெட் வேணும். சிறுமியின் கிழிந்த உடைகளை கண்ட மகேஷ் அவளை கண்டு கொள்ளாமல் போனார். என் நேரத்தை வீணடிக்காதே சிறுமியே, உன்னால் இதை வாங்க முடியாது. ஆனால் முதலில் நீங்கள் விலை சொல்ல வேண்டும், தெரியாதா? சரி, 4 காசுகள். அதை கொடுத்துவிட்டு உனக்கு வேண்டிய பிரேஸ்லெட்டை வாங்கிக்கொள். 4 காசுகள். எங்களை மன்னியுங்கள், உங்களுக்கு கொடுக்க எங்களிடம் பணம் இல்லை. ஆனால் நீங்கள் உள்ளே வந்தால் இதற்கு பதிலாக வேறொரு பொருளை தருவேன். சரி, ஆனால் சீக்கிரம் கொடுங்கள். நான் போக வேண்டும். யார் ரொக்கம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இதையெல்லாம் விற்க வேண்டும். வீடு பார்க்க பயங்கரமாக இருந்தது. சுவர்களில் வெடிப்புகளும் மேற்கூரை இடைவெளிகள் அடைந்தும் வீடு முழுக்க சுண்டலிகள் மயமாகவும் இருந்தது. என்னது, இவர்கள் பரம ஏழைகள். எனக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் தெரியவில்லையே. சுண்டலிகளையா? ஐயா, உங்களுக்கு கொடுக்க இந்த அழுக்கு படிந்த தட்டு தான் உள்ளது. உண்மையிலேயே என் பேத்திக்கு பிரேஸ்லெட் வேண்டுமாம். தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ, இந்த அழுக்கான கருப்பு தட்டா? எவ்வளவு தடிமனான கரும்புகை படிந்துள்ளது. சரி, தேய்த்து பார்க்கிறேன். ஒருவேளை செம்பாக கூட இருக்கலாம். மகேஷ் தட்டை தேய்த்ததும் கரும்படலம் தேய்ந்து ஒரு சிறு பகுதி பளபளத்தது. என்னது? அது ஒரு தங்கத்தட்டு. என்னவாயிற்று? ஏதாவது தவறாகிவிட்டதா? இதை வாங்கிக் கொள்வீர் அல்லவா? மகேஷ் ஒரு பேராசைக்காரன். அவன் தனக்குள் நினைத்துக் கொண்டான், இது சுத்த தங்கம். இதன் மதிப்பு 100க்கும் 1000க்கும் அதிகம் இருக்கும். இப்போது அமைதியாக போய்விட்டு பிறகு திரும்பி வருவோம். அப்போதுதான் இந்த தட்டிற்கு மதிப்பே இல்லை என்று நினைத்து இதை எனக்கு இலவசமாக கொடுப்பார்கள். ஓ, எதற்குமே உதவாத இந்த அழுக்கு தட்டை எனக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று ஆச்சரியப்படுகிறேன். எதற்குமே பயன்படாது. எந்த மதிப்புமே இல்லாத இந்த குப்பை எனக்கு வேண்டாம். ஓ, அப்படி சொல்லாதீர்கள். என் பேத்தியின் மனம் உடைந்து விடும். எப்படியாவது ஒரு பிரேஸ்லெட் எனக்கு கொடுக்க முடியாதா? ஒரு பிரேஸ்லெட்? எதற்குமே பயன்படாத இதற்கு அரை பிரேஸ்லெட் கூட கொடுக்க மாட்டேன். எனது நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். நான் புறப்படுகிறேன். அவர் மோசமானவர். எனக்கு எதுவும் வேண்டாம். மகேஷ் அங்கிருந்து சென்று சந்தைக்கு போய்விட்டார். அதன் பிறகு அதே தெருவிற்கு சுந்தர் வியாபாரம் செய்ய வந்தார்.
சட்டிப்பானைகள், மண் பாண்டங்கள், உங்களுக்கு பிடித்த கைவினை பொருட்கள். என்ன சிறுமி பார்க்கிறாய்? உனக்கு ஏதாவது வாங்க வேண்டுமா? உங்களிடமிருந்து வாங்க என்னிடம் பணம் இல்லை. ஓ, உன் வீட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா? அழ வேண்டாம். சரி, ஒன்று செய்வோம். உன் வீட்டில் உள்ளதை நீ கொடு, உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கிறேன். சரியா? சரி, எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வேண்டும், ஆனால் இலவசமாக வேண்டாம். என்னிடம் ஒரு பழைய தட்டு உள்ளது, அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும். பிறகு எப்படி வியாபாரம் செய்வது? இது எதற்கும் பயன்படுமா என்று தெரியாது, ஆனால் இதை பாருங்கள். அந்த தட்டிற்கு அதிக மதிப்பு இருக்கும் என்று சுந்தருக்கு தோன்றவில்லை. ஆனால் அவர் தயாள குணமுள்ள நேர்மையானவர். அந்த சிறுமியின் மனதை உடைக்க அவருக்கு விருப்பமில்லை. அதனால் ஏற்கனவே அவர் அந்த பழைய தட்டிற்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுப்பது என்று முடிவெடுத்திருந்தார். அவர்களுக்கு உண்மையான வியாபாரம் போன்று தெரிய தட்டை சோதனை செய்ய முடிவெடுத்தார். சரி, இந்த கரும்புகை படிமத்தை தேய்க்க வேண்டும். என்ன, இது ஒரு தங்கத்தட்டு? அம்மா, என்னிடம் உள்ள எல்லா பொருட்களையும் விட இது மதிப்பு வாய்ந்தது. இதன் மதிப்பு பல்லாயிரங்கள். இதை வாங்கும் தகுதி எனக்கு இல்லை. ஓ, உண்மையாகவா? நான் வயதானவள், எனக்கு பண மதிப்பை பற்றி தெரியாது. நீங்கள் நாணயம் நேர்மை உள்ளவராக தெரிகிறீர். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு என் பேத்திக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்கலாம் அல்லவா? ஒரு பிரேஸ்லெட்டா? இதை வைத்து நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரேஸ்லெட்ஸ் வாங்கலாம். ஒரு நிமிடம் பொறுங்கள். என்னிடம் உள்ள சட்டி, பானை, கைவினை பொருட்கள், அத்துடன் என்னிடம் உள்ள எல்லா பணத்தையும் உங்களுக்கு கொடுத்து இந்த தட்டை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து நான் நதியை கடக்க 8 காசுகளையும் மீதி உள்ள தராசை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அது இந்த தங்கத்தட்டை மறைத்து கட்டுவதற்கு. அந்த பாட்டிக்கு மிகுந்த சந்தோஷம். அவளுக்கு பல மண்பாண்டங்களும் பேத்திக்கு பல வகையான கைவினை பொருட்களும் கிடைத்தன. அவர்கள் சந்தோஷத்துடன் சுந்தரை வழி அனுப்பி வைத்தனர். சுந்தருக்கும் தங்கத்தட்டு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம். இனிமேல் அவரது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று அறிந்திருந்தார். அதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மகேஷும் அவ்வாறே நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் சிறு வித்தியாசம், அவரது கனவு சுக்குநூறாக உடைந்து விட்டது. தங்கம், நான் பணக்காரனாக போகிறேன். அந்த கிழவி இப்போது என்னிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொண்டு அதை கொடுத்து விடுவாள். அவள் தான் அதை எனக்கு இலவசமாகவே கொடுக்க தயாராக இருந்தாளே. இதுதான் உண்மையான வியாபாரம் என்பதாகும். எனக்காக நீங்கள் வெளியில் காத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி, என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன். சிறுமியான உன் முகம் வாடுவதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால் நான் உங்கள் அதாவது அந்த கரித்தட்டை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் பிரேஸ்லெட்டை கொடுக்க முடியாது. இருந்தாலும் யோசிக்கிறேன். எதற்காக யோசிக்கிறீர் ஐயா? உங்களிடமிருந்து எதுவும் வேண்டாம். அந்த தங்கத்தட்டை ஒரு நாணயமான நேர்மையான வியாபாரியிடம் விற்றுவிட்டோம். என்ன? எங்கே? எப்படி? யாரிடம்? நீங்கள் மோசமானவர். அத்துடன் தாமதமாகிவிட்டீர். அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்தார். 8 காசுகளையும் தன் தராசையும் மட்டுமே எடுத்துக்கொண்டார். இந்நேரம் அவர் நதியை கடந்திருப்பார். என்ன? இல்லை, என் பணம் போச்சே. சிறுமி கூறியது சரிதான். மகேஷ் தாமதமாகிவிட்டார். சுந்தர் ஏற்கனவே நதியை கடந்து விட்டார். மகேஷ் கோபத்துடனும் வெறுப்புடனும் கையை காற்றில் அசைத்து மேலேயும் கீழேயும் குதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு சுந்தர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. கத்தி கூச்சலிட்டார். ஆனால் சுந்தர் வெகு தொலைவு சென்று விட்டார். இவரின் கூப்பாடு கேட்கவில்லை. இங்கே திரும்பி வா, அந்த தங்கம் எனக்கு சொந்தமானது. ஓ, மகேஷ் உற்சாகத்தோடு துள்ளி குதிக்கிறார். என்னை வழி அனுப்புகிறார். ஒருவேளை என்ன நடந்திருக்கும் என்று அவருக்கு தெரிந்திருக்கும். எனக்காக எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். ஓ நண்பா, நன்றி. எனக்கும் சந்தோஷம். நான் போய் வருகிறேன். எனது பணம். சுந்தர் சென்று விட்டார். மகேஷ் தனது மோசமான செயல்களால் வருந்தி அங்கேயே தரையில் விழுந்து புரண்டார். அவர் மட்டும் பேராசை இல்லாதவராக இருந்திருந்தால் அந்த தங்கத்தட்டு அவரிடம் இருந்திருக்கும்.
ஒன்றை மறந்து விடாதீர்கள், நேர்மையே சிறந்தது.